கட்டண திருத்தங்களுக்கு அமைவாக பஸ் பயணச்சீட்டு விநியோகம் இடம்பெறுகின்றதா என்பது தொடர்பில் இன்று முதல் சோதனை முன்னெடுக்கப்பட உள்ளதாக உள்ளக போக்குவரத்து அமைச்சு குறிப்பிடுகின்றது. இந்த நடவடிக்கைகளுக்காக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவிற்கு ஆலோசனை வழங்கப்பட்டதாக அமைச்சர் ரஞ்சித் மத்தும பண்டார தெரிவிக்கின்றார். இதன் பிரகாரம் மாகாணங்களுக்கு இடையிலான போக்குவரத்து அதிகார சபையுடன் இணைந்து இந்த சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட உள்ளது. இந்த சோதனை நடவடிக்கைக்கென விசேட குழு நியமிக்கப்பட்டுள்ளதாக உள்ளக போக்குவரத்து அமைச்சர் கூறியுள்ளார். இதேவேளை பஸ் கட்டண அறவீடுகள் தொடர்பில் பிரச்சினைகள் காணப்படின் 0112595555 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு அறிவிக்க முடியும் என தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு மக்களை அறிவுறுத்தியுள்ளது. கடுவலவில் இருந்து மாத்தறை வரையில் அறவிடப்பட்ட 500 ரூபாய் கட்டணம் 460 ரூபாவாக குறைக்கப்பட்டுள்ளது. மகரகமவில் இருந்து மாத்தறை வரையில் இதுவரை அறவிடப்பட்ட 500 ரூபாய் கட்டணம் 445 ரூபாய் வரை குறைக்கப்பட்டுள்ளது. மகரகமவிலிருந்து காலி வரையான அதிவேக வீதியுடனான பஸ் கட்டணம் 420 ரூபாயிலிருந்து 375 ரூபாய் வரை குறைக்கப்பட்டுள்ளதாக உள்ளக போக்குவரத்து அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. அத்துடன் கொழும்பிலிருந்து கட்நாயக்க வரையான அதிவேக வீதியுடனான பஸ் கட்டணம் 120 ரூபாயிலிருந்து 110 ரூபாய் வரை குறைக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய பஸ் கட்டண திருத்தங்கள் கடந்த 1ஆம் தேதி முதல் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளது.